ஓம் சாய்ராம். இன்னைக்கு பாபாவை பத்தின ஒரு அற்புதமான ஒரு கதை, உங்க எல்லாத்துக்குமே ரொம்ப தேவையான ஒரு கதை அது. சரிங்களா? அதை பத்தி பேசுவோம். பாபா பல அற்புதங்கள் செய்தாங்க. அதுல இந்த நோய்களை குணப்படுத்துறது ஒரு பெரிய அற்புதமா இருந்துச்சு. பாபாவுடைய வாழ்க்கையில ஒரு டீச்சர், ஒரு ஆசிரியர் ஒருத்தர் வருவாங்க. அப்ப வரும்பொழுது பாத்தீங்கன்னா அவர் உடம்பெல்லாம் ஒரே குஷ்டரோகமா இருக்கும், ரொம்ப அழுகி போய் ரொம்ப துர்நாற்றமா ரொம்ப கடுமையான வாடையோட அவர் வருவாரு. ஆனா அவருடைய வாழ்க்கையை நம்ம பார்த்தோம்னு வைங்களேன், அவர் ஒரு நல்ல ஆசிரியர், நல்ல ஒரு பதவியில இருந்து ஒரு ஆசிரியர். நிறைய மாணவர்கள், அவருக்கு கல்யாணம் பண்ணி அவருடைய மனைவி, குழந்தைகள், அவரோட பெற்ற தாய் தந்தையர்கள், இத்தனை பேர் நண்பர்கள் எல்லாமே இருந்தாங்க. ஆனா அவருக்கு உடல்ல இவ்வளவு பெரிய வியாதி வந்தோடனே பெற்ற தாய் தந்தையர் பயந்துட்டாங்க. ஐயோ, எங்க இந்த நோய் தனக்கு வந்துருமா அப்படின்ட்டு. மனைவி அந்த துர்நாற்றம் தாக்க முடியுமா, அவளும் வெறுத்துட்டா. பெற்ற பிள்ளைங்களும் வெறுத்துட்டாங்க, அவருடைய நண்பர்கள் வெறுத்துட்டாங்க, எல்லாமே வெறுத்து கைவிட்டுட்டாங்க அவரை. இனிமே நீ இந்த பகுதியிலேயே வந்துடாத, வேண்டாம், உன் நட்பே வேண்டாம், உன் உறவே வேண்டாம்னு சொந்தக்காரன் முதல் கொண்டு விரட்டி அடிச்சிட்டான். ஆனா அந்த கிராமமே வெறுத்த அப்ப கூட, அந்த கிராமமே அவருக்கு பெற்ற நோய் இருக்குன்னு சாப்பாடு கூட கொடுக்காம வெறுத்த கட்டத்துல கூட எல்லாம் வல்ல அந்த புனித மகான் அவரை தொட்டு தூக்கி, உன்னை யாரு வெறுத்தாலும் சரி நான் வெறுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி தொட்டு தூக்குனாங்க. இதே மாதிரிதான் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருக்குமே நான் சொல்றேன். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதே போல நம்ம வாழ்க்கையில இப்ப ஏதோ ஒரு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கும். மேபி ஒரு பெரிய கடன் தொல்லையா இருக்கலாம், எல்லாராலையும் வெறுத்து ஒதுக்கக்கூடிய நிலையா இருக்கலாம், அவமானப்படுத்தக்கூடிய நிலையா இருக்கலாம், ஒரு பெரிய கஷ்டத்துல நம்ம இருக்கலாம், நிறைய பேருக்கு நம்மள பிடிக்காம கூட போலாம். யார் உங்களை வெறுத்தாலும் சரி, எத்தனை பேர் உங்களை மனம் நோகும்படி செய்திருந்தாலும் சரி, நிச்சயமாக இந்த மகான் உங்களுக்காக இருக்கார். யாருமே இல்லைன்னு நீங்க நினைச்சிடாதீங்க. நாங்க வணங்குற எங்க பாபா சத்தியமாக உங்களை தொடுவார், உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுப்பார். இந்த வீடியோவை நீங்க பாத்துக்கிட்டு இருக்க இந்த நேரத்துல உங்க வாழ்க்கையில என்ன பிரச்சனை வேணாலும் இருக்கலாம், உங்க பிசினஸ்ல பிரச்சனை இருக்கலாம், உங்க வாழ்க்கையில முன்னேற்றம் இல்லாம இருக்கலாம், எந்த வித கேத்து ஷர்ட்ட எந்த ஒரு கஷ்டங்கள் இருந்தாலும் சரி, எந்த துன்பம் இருந்தாலும் சரி, எந்த எதிரியோட மிரட்டல் இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, ஏன் உங்களோட ஊரு, உங்க வீடு, உங்க வீட்டுல இருக்கிறவங்க யாரு உங்களை வெறுத்து ஒதுக்கி இருந்தாலும் சரி, சத்தியமா இவர் உங்களை காப்பாற்றுவார். இவனோட வாழ்க்கை இன்னையோட முடிஞ்சிருச்சுன்னு அந்த குஷ்டரோகி, அந்த நோய்வாய்ப்பட்டவர் இன்னையோட இவன் அத்தியாயம் முடிஞ்சிருச்சு, வாழ்க்கை முடிஞ்சிருச்சு, இவன் தலை தூக்கவே முடியாதுன்னு மத்தவங்க நினைச்சிட்டு இருந்த நேரத்துல கூட இவரு இல்லடா, இனிமே தாண்டா அவனோட வாழ்க்கைய ஆரம்பிக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய அற்புதத்தை, ஒரு பெரிய கிருபையை அவர் மூலியமா எல்லாத்துக்கும் காட்டினாரு. சத்தியமா இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த நேரத்துல மனசார கண்ணை மூடி, பாபா என்னை தொடுங்க பாபா, என் வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை கொடுங்க பாபா, என் குடும்பத்துல ஒரு பெரிய மாற்றத்தை கொடுங்க, என் வியாபாரத்துல ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுங்க, என் குழந்தைங்க மத்தியத்துல ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுங்க, ஒரு பெரிய மாற்றம் வேணும்னு சொல்லி மனதார கைகளை உயர்த்தி அந்த பரங்குரு பாபாவை மனதார வேண்டிக் கொள்ளுங்க. சத்தியமாக பாபா, பாபாஜி, ராகவேந்திர சுவாமி, எல்லா குருமார்களும் உங்களுக்காக இறங்கி உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய அற்புதத்தை உருவாக்க அவங்க தயாராக இருக்காங்க. அந்த அற்புதத்தை பெற நீங்க தயாரா இருக்கீங்களா? அதுதான் ரொம்ப முக்கியமானது. நம்ம தலையில இருக்கிற முடிய என்ன பண்றோம்னா, வெள்ளையாச்சுன்னா அதுக்கு கருப்பை அடிச்சு அழகா ஆக்கிக்கிறோம். ஆனா மனசுல இருக்கிற கருப்பை நீக்கிட்டு வெள்ளையாக்கி இருக்க உங்க வாழ்க்கைய அழகாயிரும். நல்லா புரிஞ்சுக்கங்க. தலையில இருக்கிற வெள்ளைக்கு கருப்பு அடிச்சு உடம்ப அழகாக்கிறீங்க, ஆனா மனசுல இருக்கிற கருப்பை நீக்கி மனசை வெள்ளையாக்கிருங்க, உங்க வாழ்க்கைய ரொம்ப அழகாயிரும். சரிங்களா? இந்த ஒரு தத்துவத்தை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். வருகின்ற 18ஆம் தேதி இந்த 4வது மாதம் ஏப்ரல், கோடீஸ்வர வாழ்க்கையின் அற்புத சக்தி என்ற ஒரு அற்புதமான வகுப்பு இருக்கு. இந்த வகுப்புல நீங்க யாராவது பங்கு பெறணும்னு நினைச்சீங்கன்னா தாராளமா பங்கு பெறலாம். அந்த வகுப்புக்கு நீங்க தொடர்பு கொள்ள வேண்டிய எண் மிஸ்டர் சீலன்ஜி 0162715959. மீண்டும் 0162715959. இன்னொரு நம்பர் 01649214999. 01649214999. இந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு நீங்க வர்றீங்கன்னா நிச்சயமாக முன்பதிவு செய்து கொள்ளுங்கள். 30 பேருக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பு. கோடீஸ்வர வாழ்க்கையின் அற்புத சக்திகள். இந்த வகுப்புல பாருங்க, நிச்சயமா ஒரு பெரிய கிருபை, ஒரு பெரிய மகிமை கிடைக்கும். 7 வருஷம் ஒருத்தவங்களுக்கு குழந்தை இல்லாதவங்களுக்கு எல்லாம் குழந்தை பாக்கியெல்லாம் கிடைச்சிச்சுன்னு கேட்கும் போது இந்த அற்புதம் தான் ரொம்ப அற்புதமா இருக்கு. எல்லா அற்புதங்களும் இந்த மகான்கள் செய்யறாங்க, இந்த ஞானிகள் செய்யறாங்க. கண்ணுக்கே தெரியாம எத்தனையோ மகான்களும் ஞானிகளும் சித்தர்களும் நம்மள இந்த நேரம் கூட பார்த்துக்கிட்டு இருக்காங்க.
தயவு செய்து சிறுடி பாபாவை கும்பிட்ற எல்லாத்துக்குமே நான் ஒன்று சொல்றேன், இனிமே யார் வந்து உங்கள்கிட்ட சாய்ராம் சொன்னாலும் சரி, அவங்ககிட்ட சாய்ராம் சொல்லுங்க. சாய்ராம் சொன்ன அடுத்த கட்டம் என்ன நம்ம சொல்லுங்க, பாபா உங்களை பார்த்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு மட்டும் சொல்லுங்க. சரிங்களா? நீங்க கேட்கலாம், அப்ப நான் உங்ககிட்ட திருப்பி கேட்கிறேன், பாபா எல்லா இடத்துல இருந்து உங்களை பார்த்துக்கிட்டு தானே இருக்கிறாரு, இதை நீங்க நம்புறீங்களே? இதை நம்புற சாய் டிவோட்டி மட்டும், இதை நம்புறவங்க மட்டும், இந்த விசுவாசம் அவர் எல்லா இடத்துல இருந்து உங்களை பார்த்துக்கிட்டு இருக்காரு, இந்த விசுவாசம் உள்ளவங்க மட்டும் யாரை பார்த்து சாய்ராம் சொன்னாலும் சரி, பாபா உங்களை பார்த்துக்கிட்டு இருக்காருன்னு மட்டும் சொல்லுங்க. இதை மட்டும் சொல்லி பாருங்க. பாபாவோட ஒரு பெரிய எழுப்புதலை உங்க வாழ்க்கையில் நீங்க பார்ப்பீங்க. நீங்க மனம் உடைஞ்சு போயிருக்கலாம், இந்த நேரத்துல வந்து இந்த வகுப்புக்கு கூட காசு கட்டி வர முடியுமா அப்படின்ற நிலையில கூட நீங்க இருக்கலாம். ஒரு நபருக்கு 200 ரிங்கிட் இந்த வகுப்புக்கு கூட நீங்க காசு கட்டி வர முடியுமான்ற நிலையில கூட இருக்கலாம், கையில ஒண்ணு இல்லாம கூட இருக்கலாம். ஆனா நீங்க அந்த வகுப்புக்கு வரக்கூடிய கிருபையை நிச்சயமாக செய்வார். நிச்சயமா வரணும். கேளுங்க, மனசார கேளுங்க, அப்பா அந்த வகுப்புக்கு நான் போடும், ஒரு பெரிய கிருபை எனக்கு கிடைக்கணும், வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம், ஒரு பெரிய ஆசீர்வாதம் வேண்டும். கேளுங்க, நிச்சயமாக அதுக்குண்டான பொருளாதார தேவைகளை அப்பா செய்வாரு. உங்க குடும்பத்துல, வாழ்க்கையில எல்லாத்துலயும் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுப்பாரு. உங்களை யாரும் தொடக்கூட தகுதி இல்ல, நீ இந்த பக்கெட்லாம் வந்துடாத, நீ தகுதி இல்ல, என்னெல்லாம் தெரியும்னு கூட நீ சொல்லிடாத அப்படின்லாம் உங்களை வெறுத்து ஒதுக்கி இருக்கலாம். ஆனா அவங்க வெறுத்து ஒதுக்கின நிலையில கூட நிச்சயமா அவங்க அண்ணாந்து பாக்குற ஒரு நிலையை நிச்சயமாக எல்லாம் வல்ல இறைவன், நீங்க வணங்குற அந்த சக்தி வாய்ந்த பாபா, எல்லா மகான்களும் சத்தியமா உங்களுக்கு கொடுப்பாங்க. சரிங்களா? வருகின்ற 18ஆம் தேதி ஏப்ரல் நாங்க வந்து ஷாலாமுக்கு வரோம். ஷாலாம்ல அந்த ப்ரோக்ராம் நடக்குது. 4 மணியிலேருந்து இரவு 11 மணி வரைக்கும் போகுது. ரொம்ப ரொம்ப அற்புதமான வகுப்பு. இந்த வகுப்புக்கு வந்து எத்தனையோ பேருக்கு சொந்த வீடு வாங்கிட்டாங்க, சொந்த காடி, சொந்த வாழ்க்கையில எத்தனையோ சொந்த கிருபைகளை எல்லாம் வல்ல குருவும் இறைவனும் ஆசீர்வதிச்சிருக்காங்க. நிச்சயமா அந்த கிருபை உங்களுக்கும் கிடைக்கும். உங்களுக்கும் சொந்த வீடு, வாழ்க்கை, வாகனங்கள், சந்தோஷமான ஒரு கிருபையை சத்தியமா ஆண்டவன் கொடுப்பான். நல்லா இருக்கணும். இப்போ புதுசா வந்து ஒரு ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க, 70% விவாகரத்து நம்ம தமிழர்கள் அதிகமாக செய்யறாங்க. 70% விவாகரத்து. முக்கியமா படிச்சவங்க தான் அதிகமா செய்யறாங்கன்னு போட்டிருக்கு. இன்னைக்கு படிச்சுட்டா, பட்டம் பெற்றுட்டா எனக்கு எல்லாம் தெரியும்ன்றாங்க. ஐ எம் டிகிரி ஹோல்டர், ஐ எம் PhD ஹோல்டர். லைஃப் எப்படி ஹோல்ட் பண்றதுன்னே நமக்கு தெரியல. இந்த ஹோல்டர் அந்த ஹோல்டர் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். வாழ்க்கையை எப்படி நம்ம கொண்டு போறதுன்னு நமக்கு தெரியலையே. அப்புறம் எதை ஹோல்ட் பண்ணி நம்ம என்னங்க பண்ண போறோம் சொல்லுங்க? ஆண்டவன் கொடுத்த இந்த வாழ்க்கை ரொம்ப குறுகியது ஒரு வாழ்க்கை. இந்த வாழ்க்கை எவ்வளவு சந்தோஷமா நிறைவா நீங்க கொண்டு போறீங்க, அது ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? நீங்க நல்லா இருக்கணும், தெய்வ கிருபை உங்களுக்கு கிடைக்கணும். உலகத்துக்கு மீண்டும் ஒரு பெரிய அச்சுறுத்தலும் அழிவு காலமும் நெருங்கிட்டு இருக்கு. பெரிய பெரிய இயற்கை சீற்றங்கள் வரப்போகுது. மீண்டும் பெரிய அளவுல கடல் கொந்தளிப்பு வரப்போகுது. பல இடத்துல நிலச்சரிவுகள், பெரிய அளவுல புயல் காத்து, சூறாவளி, சுழல் காத்து எல்லாம் பயங்கரமாக வரப்போகுது. இது பாபா அடியனுக்கு சொன்ன விஷயம். நான் உங்கள்கிட்ட மனசார பகிர்ந்துக்கிறேன். இதுக்கு முன்னுக்கு அடியன் 10ஆம் மாசம் சொன்னது எல்லாமே, அப்பா சொன்னது எல்லாமே நடந்துச்சு. இதுவும் நடக்கும். நீங்க உங்க காதால கேட்பீங்க, கண்ணால பாப்பீங்க. தயவு செய்து ஒரு மனசார மனம் திருந்துதலுக்கு வாங்க, ஒரு பெரிய மன மாறுதலுக்கு வாங்க. இந்த வீடியோவை அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. ஏன்னா நீங்க நொந்து போயிருக்கிற நேரத்துல இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு மருந்தாகவும், வாழ்க்கையில ஒரு பெரிய தெளிவாகவும், ஒரு பெரிய சாவியாகவும் கிடைச்சிருக்கும். அதே மாதிரி நிறைய பேருக்கு இந்த சாவி தேவை. எல்லாருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். ஆண்டவரோட ஆசீர்வாதம் கிட்டும். வருகின்ற 18ஆம் தேதி உங்க எல்லாத்தையும் அங்க நாங்க சந்திக்கிறோம். God bless you and wish you. உங்கள் அன்பார்ந்த ஸ்ரீ யோக பிரேமா சாய். ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம்.